தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இன்று திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் கோவைக்கு புறப்படும் முன்னர் அவரை சந்தித்து திமுகவில் இணைய இருப்பதாக தகவலானது வெளிவந்துள்ளது. திமுகவில் இணைவதற்காக இன்று எம்எல்ஏ பதவியை ஓபிஎஸ் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. திமுகவில் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று அவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தியிருந்தார். குறிப்பாக இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை என்கிற அடிப்படையிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் அதாவது பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு தொடர்ந்து வலியுறுத்தலை வைத்து வந்திருந்தார். அது மட்டுமின்றி அதிமுகவில் சட்ட ரீதியாகவும் கட்சியில் தொடர்ந்து தன்னை இணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வந்திருந்தார். ஆனால் அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கான இடமானது பறிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து அதிமுக இணைப்பது தொடர்பாகவும் ஓபிஎஸ் தொடர்ந்து பேசி வந்திருந்தார். ஆனால் அதற்கான முடிவுகளும் தற்போது எட்டப்படவில்லை என்கிற காரணத்தினால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் ஓ பன்னீர்செல்வத்துடன் இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்திருந்தனர். அதே போன்று ஓபிஎஸ் இணைந்து நெருக்கமாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் புதிய கட்சியை தொடங்கிவிட்ட சூழலில் ஓபிஎஸ் இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுப்பார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. ஏற்கனவே திமுகவில் ஓபிஎஸ் இணைய போகிறார் என்பது தொடர்பான தகவல்களும் பரவி வந்திருந்தன. அதனை உறுதி செய்யும் விதமாகவும் சட்டப்பேரவை, அதாவது இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பிறகாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடத்தப்பட்டிருந்தது. அதன் இறுதி நாளில் முதலமைச்சரை ஓபிஎஸ் சந்தித்து பேசியிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட 5 ஆண்டு கால ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்தேன் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். மேலும் திமுகவில் இணைவீர்களா என்ற ஒரு கேள்வி அவர் ஓபிஎஸ்ஸிடம் எழுப்பப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் பொறுத்திருந்து பாருங்கள் என்கிற ஒரு பதிலை அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி மீண்டும் திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு தகவலையும் பரவி கூறியிருந்தார். இதன் மூலமாக ஓபிஎஸ் திமுகவில் விரைவில் இணைவார் என்ற ஒரு உறுதிப்பான தகவலும் வெளியாகி இருந்தது. அது மட்டுமின்றி சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் ஆதரவாளரான உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் திமுகவை வாழ்த்தி ஒரு புகழாரம் தெரிவிக்கும் வகையில் தன்னுடைய பேச்சை அறிவித்திருந்தார். அது மட்டுமின்றி முதலமைச்சரை மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கு நானும் என்னுடைய தலைவரான ஓபிஎஸும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் சட்டப்பேரவையில் பேசிய பேச்சானது சலசலத்தை ஏற்படுத்தி என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அவர் போடி தொகுதியில் அவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று உசிலம்பட்டி எம்எல்ஏவாக உள்ள ஐயப்பனும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் விரைவில் ஓபிஎஸ் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் முதலமைச்சர் கோயம்புத்தூர் செல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.